முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று இரவு உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இந்நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி புறப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்றைய தினம் உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில உயிரிழந்த நிலையில அவருடைய உடல் இன்று பொதுமக்களுடைய அஞ்சலிக்காகவும் பார்வைக்காகவும் அரசுக்காகக்கூடிய அஞ்சலிக்காகவும் பார்வைக்காகவும் வைக்கப்பட இருக்கிறது. எனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட இருக்கிறார். மன்மோகன் சிங் அவருடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்ல இருக்கிறார். குறிப்பாக திமுகவுக்கும் மன்மோகன் சிங் அவர்களுக்குமான இந்த உறவு என்பது நீண்ட நெடிய உறவாக பார்க்கப்படுகிறது. 2004 முதல் 2014 வரை பிரதமராக அவர் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சியில் இருவருக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கான ஒரு இணக்கமான ஒரு உறவு முறை இருந்து வந்தது. அவர் தமிழ்நாடு வரும்போதெல்லாம் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த தமிழ்நாடு வரும்போதும் சரி, அதே போன்று தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி டெல்லி செல்லும் போதும் அவருக்கு உரிய ஒரு நட்பு பாராட்டி அவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது இருந்து வந்தது. அந்த அடிப்படையில் தற்போது அவருடைய மறைவு என்பது ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்று என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல அதற்கான இரங்கலை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல்ல நேரடியாக டெல்லி பயணம் மேற்கொண்டு அவருக்கு உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தயாராக இருக்கிறார். எனவே இன்று காலை அவர் சிறப்பு விமானம் மூலமாக டெல்லி செல்ல இருக்கிறார். டெல்லியில் பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட இருக்கக்கூடிய அவருடைய உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த இருப்பது தற்போதைய அன்பு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. பிடித்தா விவரங்களுக்கு நன்றி சிவா.